என்னோடய ஸ்டைல் பாலக்கீரை உருளைக்கிழங்கு கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பில் சட்டி வச்சு கொஞ்சம் தண்ணி, பாலக்கீரை, முந்திரி பருப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அது வேகவும் எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. திரும்ப சட்டியில் எண்ணெய் ஊற்றி நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு வறுக்கிறேன், அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் திரும்ப சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு திரும்ப தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு 4 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த வதக்கினதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. திரும்ப சட்டியில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு தாளித்து வெங்காயம், இஞ்சி பூண்டு கட் பண்ணது போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்ச மசாலா, நான் அரைச்சி வச்ச கீரை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா கொதிக்கவும் உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்ம வறுத்துருக்கோம் இல்லையா, அந்த கிழங்கும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு சப்பாத்தி போட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும்.